தேரையர் சித்தர் சில விதிமுறைகள் சொல்லியிருக்காரு, எப்படி வீட்டில் நாம் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பொருட்கள் தான் இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கிறது. இந்த விளக்கு காலையில் சாயங்காலம் நம்ம எப்பயும் மண் விளக்கு எப்படி வீட்டில் ஏற்றுவோமோ அதே மாதிரி அகல் விளக்காக ஏற்றினா போதும். இந்த விளக்குக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா, பச்சை கற்பூரம், லவங்கம், நவதானிய பொடி. அதாவது நவதானிய பொடியும் நமக்கு மளிகை கடையில் நமக்கு நவதானியங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து பொடி செஞ்சு, இது கூட நாம் ஆட் பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகிறப்ப எப்பயுமே நமக்கு விபூதி குங்குமம் கொடுப்பாங்க ஒவ்வொரு கோயிலையும். அந்த கோயிலில் கிடைக்கிற விபூதி குங்குமத்தை எடுத்து நம்மளோட பூஜை அறையில் நம்ம வச்சுருவோம். ஆனால் அந்த விபூதி குங்குமத்தை தான் இப்போது இந்த விளக்கில் நம்ம சேர்க்க போகிறோம். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் கிடைக்கிற அந்த விபூதி குங்குமத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த கோயில் எனர்ஜி அந்த விபூதி குங்குமத்தில் இருக்கும். ஸோ அதை இது கூட சேர்த்து நம்ம விளக்கேற்ற போகிறோம். நம்ம டெய்லி ஏற்றுற விளக்குலேயே இந்த விஷயத்தை ஆட் பண்ணி நம்ம இந்த விளக்கு ஏற்றலாம். சர்வம் சிவார்ப்பணம். இறைவா நீயே அனைத்தும்.